மதுரை அலங்காநல்லூர் அருகே பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கும் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து போட்டியிட இருப்பதாக மம்தா பானர்ஜி அறிவித்திருப்பது இந்தியா கூட்டணிக்குள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா கூட்டணியின் முக்கிய தூணாக மம்தா பானர்ஜி இருப்பதாக தெரிவித்திருக்கும் காங்கிரஸ் கட்சி தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிவடையும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை தொடர்ந்து பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சியும் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளது. பஞ்சாபில் ஆளும் கட்சியான ஆம் ஆத்மியும் பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரசும் ஒன்றாக போட்டியிட முடியாது என்பதே நிதர்சனம் என்று காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். ஆந்திராவில் நகராட்சி தலைவர் வாங்கித் தருவதாக கூறி அமைச்சரும் நடிகையுமான ரோஜாவின் பெயரை பயன்படுத்தி அவரது அண்ணன் 40 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு ஏமாற்றியதாக பட்டியலின பெண் கவுன்சிலர் ஒருவர் பரபரப்பு புகார் ஒன்றை தெரிவித்திருக்கிறார். தேர்தல் நெருங்கும் நிலையில் ரோஜாவுக்கு நெருக்கடி ஏற்படுத்த திட்டமா? கிழக்கு கடற்கரை சாலை எனப்படும் ஈசிஆர் மார்க்கமாக செல்லும் ஆம்னி பேருந்துகளும் சென்னையில் இருந்து வேலூர் உள்ளிட்ட மேற்கு மார்க்கமாக செல்லும் ஆம்னி பேருந்துகளும் சித்தூர் செங்குன்றம் வழியாக வடக்கு மார்க்கமாக செல்லும் ஆம்னி பேருந்துகளும் வழக்கம் போல கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்தில் இருந்து தொடர்ந்து இயங்குவதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதித்துள்ளது. மக்களின் வசதிக்காகத்தான் அரசே தவிர ஆம்னி பேருந்து உரிமையாளர்களின் வசதிக்காக அரசு செயல்பட முடியாது என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார்.